வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது நம்ம ஊர் பாஸ்மதி ரைஸ் பாயாசமும் கேசரியும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை ஊற போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்குள்ள நம்ம கேசரி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தாச்சியை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு. நெய்யில் ரவையை இப்போ வறுத்துக்கலாம். நான் சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் ரவை போட்டிருக்கேன். நெய்யில் ரவையை போட்டு வறுத்துக்குங்க. இப்போ ரவை வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிக்கலாம். பசும்பால், இப்போ பால் காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளேயும் நம்ம முந்திரி பருப்பை வந்து வறுத்துட்டு வந்துடலாம். நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. பிஸ்தா பருப்பு இதெல்லாம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து வெந்து ப்ரௌனிஷ் கலரில் வரும். அந்த மாதிரி டைமில் எடுத்து நம்ம கேசரியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி வாசனை கம கமன்னு வருதுங்க. ரவை வந்து நல்லா வேகட்டும். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கம கமன்னு கேசரி ஸ்மெல் வருதுங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம இறக்கிக்கலாம். அடுத்தது நம்ம பாயாசம் பண்ண போகலாம், வாங்க. இந்த மாதிரி நம்ம கேசரியை வந்து திருப்பும்போது தாச்சியில் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம இறக்கிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊறின அரிசியை நம்ம வடிகட்டிக்கலாம் தண்ணி. ஒரு 5 நிமிஷம் இந்த அரிசியை வந்து காய போடுங்க ஒரு துணியில். இப்போ உணர்த்திக்கிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அப்படி பிடிச்சோம்னா தண்ணி ஒட்டாமல் இருக்கும். இதை நல்லா மிக்சியில் ஒரு ரோட்டு ஓட்டினோம்னா ரவை மாதிரி உடையும். அப்போ உடச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரவை மாதிரி அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பாயாசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து காயிட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு மூணுத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மூணுத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க, பிளேட்டில். இந்த மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கணும், நைஸாக ஆட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாம். நம்ம முன்ன அரைச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேகணும், கொதிக்கணும்.
இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம பால் வந்து சுட வச்சுட்டு வந்துடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ள இப்போ பால் ஊற்றிக்கலாம். பசும்பால், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி ரெடி ஆகிட்டு வெயிட்டிங்கில் இருக்குது பாயாசத்துக்காக. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ பால் காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆற வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள் பாயாசத்தில். அப்படியே சுடு சுடாக ஆட் பண்ணிடாதீங்க பாலை. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயும் பண்ணுற பாயாசத்தை விட இந்த அரிசி பாயாசம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே பாயாசத்தை வந்து குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்காம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இப்போ அதுக்குள்ளேயே அது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளேயே நம்ம வாங்க முந்திரி வந்து வறுத்துக்கலாம் நெய்யில். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பாயாசம் கொதிக்குது. இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இப்போ வாங்க அதை எடுத்து நம்ம பாயாசத்தில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ லாஸ்ட்டாக பால் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிவிட்டேன். இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த
நம்ம ஊர் பாஸ்மதி ரைஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ரெண்டுத்தையும் நம்ம சாப்பிடலாம். மேலே இந்த மாதிரி பாதாம தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இப்போ கேசரி டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குதுங்க. அந்த கேசரிக்கும் பாயாசத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற பாயாசத்தை விட இந்த அரிசி பாயாசம் அவ்வளோ நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.